எதிரணியா இருக்கிற எல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. பாமக ராமதாஸ் அப்பன் பிள்ளைக்குள்ள சண்டை, தேமுதிக ஒரு பக்கம், இந்த கூட்டணியை திருநங்கரன் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், இப்படி இந்த அணிகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் நிறைய இருக்கு. ஒரு திமுகவிலும் மற்ற ஏனைய கட்சியிலும் எதிர்க்க அளவுக்கு ஒரு வள்ளுவை படைத்த ஒரு ஆற்றல் மிக்க அரசியல் தலைவர்களை உருவாக்க அற்றப்பாடு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் கூட இல்ல அப்படின்னு இல்ல சொல்றீங்க? இல்ல, அதாவது சாதாரண சாமானியர்கள் இருக்கிற கட்சியா இருக்கு, அது ஒர்க் அவுட் ஆகாது. 1000, 2000, 3000 கேஸுக்குள்ள தான் இருக்கு. ஒண்ணு கூட ஒரு லீடர்ஷிப்போட குவான்டிட்டியே கிடையாது. நேத்தே பாருங்க, எல்லா பேரும் சொல்றாங்க, நயனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், கண்ணப்பன் வந்திருக்காங்க, கோவிந்தப்பன் வந்திருக்காங்க, முனிசாமி வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆப்சென்ட், ஒரு சவுண்டு வரல. அண்ணாமலை ஒண்ணே சவுண்ட் ஃபுல்லா தூக்குறாங்க. ஆச்சரியமா இருந்தது. நானே கேட்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. ஒரு பாகுபலி படம் பாக்குற மாதிரி இருந்தது. அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை உரையாற்ற வரும்படி உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அரசியலை புரிந்து கொள்வது அமித்ஷா இல்ல, 100 அமித்ஷா கஷ்டம். ஏன்னா இந்த தமிழகம் மாறுபட்ட தமிழகம், இந்தியாவிலே மாறுபட்ட தமிழகம். எழுதி வச்சுங்க, 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அரியணையில் உட்கார வரலாற்று இடம் பிடிக்கும் இந்த முறை. நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நிச்சயமாக 2020 எவ்வளவு சதவீத வாக்குகளை பெறும், 2031 உதயநிதியா விஜயா என்ற ஒரு எண்ணத்திற்காக அரசியலை முன்னெடுக்கிறதா பார்க்க போறேன் ஒழிய இப்போதைக்கு அல்ல. எவனோ அடிச்சு துரத்துனா கூட வரமாட்டான், துரத்துனா வரமாட்டான். திருமாவளவனுக்கு 9 சீட்டு, சூட்கேஸ் அதிகப்படுத்தினா அங்கே இருந்துருவா. அப்படி எல்லா சூட்கேஸ் எல்லாம் பேரம் முடிஞ்சிடும். திமுக ஒரு செங்கலும் உடையாது, நீட்டா எல்லாம் கட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும். திமுக நான் கூட தாங்க பேசுவேன், நான் நீங்க கூட இருந்தாலும் மேடை மாக்கி முடிச்சா பேசுறோம். திராவிட இயக்கம் ஊழல்களுக்கு ஊற்றாக இருக்கிறது, வேறாக இருக்கிறது, இடியாக பாய போகிறது. அத்தனையும் இவங்க மட்டும் யுத்தமார்களா? காங்கிரஸோட மோசமான ஒரு கரெக்ட் கட்சி பாஜக. ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நகரால் என்று நான் பார்க்கப்படுது. அது பாஜகவை ஆட்சி உட்கார்றதுக்கு இருக்கலாம், இல்ல திமுக வீழ்த்துறதுக்கு இருக்கலாம், இல்ல அதிமுக வீழ்த்துறதுக்கு இருக்கலாம், எல்லாரும் வீழ்த்தி தாவறது கூட இருக்கலாம். சோ ஆக மொத்தம் ஒரு சிங்கம் வேட்டைக்கு தயாரிட்டதாக நான் பார்க்கலாம். சிங்கம்ங்கிறது அண்ணாமலை என்கிற சிங்கம் வேட்டைக்கு தயாரிச்சு காவல்துறை அப்படிதான் அங்க இருந்தாரு. அது அசிங்கமா வந்தாரு, சிங்கமா இருந்தாலும் நல்லா அந்த மனுஷன் அரசியலும் அப்படித்தானா? நிச்சயமாக சிங்கம் பதுங்குறது என்றால் வேட்டை ஆடுகிறதுன்னு அர்த்தம். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம் என் தமிழ் தாய் உறவுகளுக்கும் என் அன்பு சகோதரருக்கும். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நாள் ஹைட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், மறைஞ்சு போயிட்டீங்க, எங்க இருக்கீங்கன்னு தெரியல. அண்ணாமலை எப்போ பதவியில இருந்து வெளியே போனாரோ அப்போ நீங்களும் கொஞ்ச நாள் இல்லை. அப்படிலாம் இல்லைங்க, அண்ணாமலைக்காக நான் வரல கிடையாது. நான் 25 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கேன். பட் அண்ணாமலை போனது சமுதாயத்துக்கு ஒரு கேடு, அவ்வளோதான். அதாவது ஒரு மாற்ற தருவான்னு எதிர்பார்த்தேன். நானே பர்சனலாகவே ஆதரவு கொடுத்தேன். தனிப்பட்ட முறையில் என் மனம் கவர்ந்த ஒரு தலைவராக நான் கலைஞரை பார்த்துருக்கிறேன், ஜெயலலிதாவை பார்த்துருக்கிறேன், ஸ்டாலினிடம் பேசியிருக்கிறேன், உதயநிதியிடம் பேசியிருக்கிறேன், எல்லோரிடம், எடப்பாடியிடம் மீட் பண்ணியிருக்கேன், எல்லாரையும் பார்த்துருக்கேன். அதில் மெய்சிலிக்க வைத்த ஒரு தலைவர் அண்ணாமலை, ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற தலைவர் அண்ணாமலையாக நான் பார்த்ததுனால் அவர் இந்த பொறுப்பு எடுத்து எனக்கு உள்ளபடியே உளமாற வருத்தம் தான். அதில் எந்த மாற்றம் இல்லை. இருந்த போதிலும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்க்கிற போது அதிமுக பாஜக கூட்டணி தவறு செய்து விட்டதாக நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு 10 மாதங்களை வைத்துக்கொண்டு திராவிட இயக்கத்துக்கு எதிர்ப்பான ஒரு அலையை உருவாக்குகின்ற பிம்பத்தை எடப்பாடி அவர்கள் எதுவும் செய்யப்படலை. ஸோ கூட்டணியை பலத்தால் வெற்றி பெற்று என்பது பகல் கனவு, அது ஆகாது. அப்படி இருக்கிறப்ப அமித்ஷா போடுகின்ற கணக்கும் எடப்பாடி போடுகின்ற கணக்கும் அரசியல் கணக்கு இங்கே பலிக்காது. எதிரணியா இருக்கிற எல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. பாமக ராமதாஸ் அப்பன் பிள்ளைக்குள்ள சண்டை, தேமுதிக ஒரு பக்கம், இந்த கூட்டணியை திருநங்கரன் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், இப்படி இந்த அணிகளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் நிறைய இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த கூட்டணி எப்படி ஒற்றுமை அடைந்து மிகப்பெரிய வலுவான கட்டமைப்போடு கூட்டணியோடு இருக்கிற திராவிட இயக்கத்தை வீழ்த்த முடியும் என்பது பகல் கனவாக நான் பார்க்கிறேன். ஒருவேளை அந்த விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்களே தலைவராக இருந்து கண்டினியூ பண்ணி அதே போர்ஸோட போயிருந்தா முடிஞ்சிருக்குமா? அதே போர்ஸ் இருந்தா முடிஞ்சிருக்கும். இப்ப இது மறுபடியும் பாஜக அண்ணாமலை வந்தாலும் வாய்ப்பில்லை. ஏன்னா அங்க நிர்வாக கட்டமைப்பை அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலர் கேசவ விநாயகம் கெடுத்து குட்டிச்சரா வச்சிருக்காங்க. சக்கரவர்த்தி என்கிற ஒரு அரசியல் பதிரு ஒருத்தர் இருக்கார். அவரும் அவங்களும் 2 பேரும் சேர்ந்து கட்சி
நாசம் செய்திருக்கார். ஒரு டீ வாங்கி கொடுக்காத வைக்கலாத ஒரு மாவட்ட தலைவரை பாஜக போடப்பட்டிருக்காங்க. ஒரு திமுகவிலும் மற்ற ஏனைய கட்சியிலும் எதிர்க்க அளவுக்கு ஒரு வள்ளுவை படைத்த ஒரு ஆற்றல் மிக்க அரசியல் தலைவர்களை உருவாக்க கட்டுப்பாடு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் கூட இல்ல அப்படின்னு இல்ல சொல்றீங்களா? இல்ல, அதாவது சாதாரண சாமானியர்கள் இருக்கிற கட்சியா இருக்கு. அது ஒர்க் அவுட் ஆகாது, பாலிடிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பாலிடிக்ஸ் என்பது பாத்தீங்கன்னா எதிரணியை வீழ்த்தப்பட வேண்டும், எதிரணிக்காரர்களுக்கு நிகராக நாம் இருந்தால்தான் எதிரணியை வீழ்த்தப்பட முடியும். அது பிம்பத்தையே கட்டப்பட வேண்டும். அப்படி பார்க்கிற போது பாஜக இருக்கிறவர்கள் குளிக்காமல் பொட்டு வைத்துக் கொண்ட நபர்களாக இருக்கிறார்கள். அதாவது வேஷத்தை போடுகிற நபர்களாக இருக்கிறவங்க களப்பணியில் ஆக்கப்பூர்வமாக கிடையாது. எல்லாமே 1000, 2000, 3000 கேஸுக்குள்ள தான் இருக்கு. ஒண்ணு கூட ஒரு லீடர்ஷிப் குவான்டிட்டியே கிடையாது. நேத்தே பாருங்க, எல்லா பேரும் சொல்றாங்க, நயனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன், கண்ணப்பன் வந்திருக்காங்க, கோவிந்தப்பன் வந்திருக்காங்க, முனிஷா வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் ஆப்சென்ட், ஒரு சவுண்டு வரல. அண்ணாமலை சவுண்ட் ஃபுல்லா தூக்குறாங்க. ஆச்சரியமா இருந்தது. நானே கேட்கணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. ஒரு பாகுபலி படம் பாக்குற மாதிரி இருந்தது. அந்த சீனை கையை ஆட்டுங்க, டெல்லியில இருந்து பாக்குறாங்க. அது கேவலம், அசிங்கம். அதெல்லாம் விஷுவல எல்லாரும் பார்த்துருக்கேன். நான் கூட பார்த்துட்டு இருந்தேன். அடிமைகள்லாம் இந்த மாதிரி, அடிமைகளே கைகளை விட்டு ஆட்டுங்கள், துண்டை ஆட்டுங்கள், விசில அடியுங்கள், டெல்லியில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்னதை பார்த்து என்ன கிழிக்க போறீங்க? தமிழகத்தின் அரசியல் தென் மாவட்ட அரசியல் அல்ல, வட மாநில அரசியல் அல்ல. முழுக்க இங்க தமிழக அரசியல் ஒரு தலைவனை பிம்பமாக வைக்கப்பட்ட அரசியல். இப்படி இருக்கிற போது ஒரு தேசிய கட்சி, ராஜாஜி, பக்தவச்சலம், கக்கன் போன்ற தலைவர்கள் காங்கிரஸ் அன்றைக்கு விழுந்தது என்றால் அன்றைய காலகட்ட அரசியல் சூழ்நிலைகள் வேறு. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பாஜக என்ற ஒரு இயக்கம் வளர்ந்தது, வளர்ச்சி பெற்றது, வீழ்ந்தது என்றால் சொன்னால் அதனுடைய அமித்ஷாவுடைய செயல்பாடுகளால் தான் வளர்ந்தது. அமித்ஷா அவர்கள் இந்தியா முழுக்க பல மாநில தேர்தல்கள்ல பல கட்சிகளை பாக்குறாரு. ஏக்நாத் ஷிண்டே, அந்த மகாராஷ்டிராவும் தமிழ்நாடு ஒண்ணாங்க. மகாராஷ்டிரா பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாஜக ஆண்டு இருக்கு, மறுபடியும் வந்துட்டாங்க. தமிழ்நாடு மாதிரி ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாதுங்க. தமிழ்நாட்டு அரசுல என்டையர் வேறங்க. இந்த அரசியலை புரிந்து கொள்வது அமித்ஷா இல்ல 100 அமித்ஷா கஷ்டம். ஏன்னா இந்த தமிழகம் மாறுபட்ட தமிழகம், இந்தியாவிலே மாறுபட்ட தமிழகம். எழுதி வச்சுங்க, 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அரியணையில் உட்கார வரலாற்று இடம் பிடிக்கும் இந்த முறை. நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பொறுத்து பாருங்க, அதிமுக வாய்ப்பே கிடையாது. அதிமுகவுக்கு பகல் கனவு காணலாம். இப்ப விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் சேர்த்து 20% வாக்குகளை பெறுகிறார்கள். அப்படி பெறுகிற பட்சத்தில் எப்படி எதிர் அணியாக இருக்கிற அதிமுக பலமாக இருக்கும் நினைக்கிறீங்க? பாஜக என்றைக்கு அதிமுக போய் சேர்ந்துச்சோ அப்பவே கிறிஸ்துவ இஸ்லாமியர் ஓட்டுகள் போகாது. இன்னைக்கு எடுத்துக்காட்டு, போர் நடத்துறதுனால குறிப்பா தமிழகத்தில் இருக்கிற இஸ்லாமிய மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. சோ அப்படி இருக்கிற போது திமுக என்னதான் குற்றங்கள் செய்தாலும், ஈடி தாக்கினாலும், இடியே தாக்கினாலும் அது தாக்கத்திலிருந்து விடுபட்டு ஜாமீன் பெற்று ஆட்சியை பிடிப்பது நிச்சயம். அதனால இந்த ஈடியா வருது, ரெய்டு வருது, அது வருது எல்லாம் பார்த்து மக்கள் ஓட்டு போறதா கிடையாது. அப்படின்னா எம்பி எலெக்ஷன் எப்படி ஓட்டு போட்டாங்க? அதுக்கும் இதுக்கும் முரண்பாடு இருக்கு. ஆகவே ஏன் சொல்ல வரேன்னா, விஜய் அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை உருவெடுக்கிறார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில குறைஞ்சபட்சம் 14% வாக்குகள் இன்றியமையாமல் இருக்கிறது. இதே களத்துக்கு சென்று 80% ஓட்டு இன்னைக்கு இருக்கு. இதுவே களத்துக்கு சென்று திறம்பட செயல்பட்டால் விஜய் அவர்கள் சினிமாவுடைய முகம் இருப்பதனால நிச்சயமாக 1 கோடி வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிற போது இந்த பல அம்மாவுடைய ஜெயலலிதாவுடைய இரட்டை இலை சின்னம் மிக கேவலமான தோல்வியை சந்தித்து சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அழிவு காலம் தொடங்குறதாக உருவெடுத்து விடும். அந்த விஜயை பொறுத்தவரை லாங் டைம் கேம் பார்க்கப்படுறாங்க. இவங்க எல்லாமே ஏடிஎம்கே கூட்டணி வச்சு விஜய் அவர்களை நான் பார்த்த என்னுடைய கல்லூரி சீனியரை பொறுத்தவரை பார்க்கிற போது நிச்சயமாக 2020 எவ்வளவு சதவீத வாக்குகளை பெறும், 2031 உதயநிதியா விஜயா என்ற ஒரு எண்ணத்திற்காக அரசே முன்னெடுக்கிறதா பார்க்க போறோம் ஒழிய இப்போதைக்கு அல்ல. இது பயிற்சி, நாளை முதிர்ச்சின்ற மாதிரி நாளைய தேர்தல் 2030 எதிர்நோக்கி தான் விஜய் அவர்கள் திட்டமிட்டு அரசியலுக்கு வர்றார் ஒழிய சாதாரணமா சும்மாலாம் விஜயை ஏளனமாகவும் அலட்சியமாகவும் பேசுவது நான் முரண்படுறேன். ஏன்னு சொன்னா எல்லாரும் திட்டமிட்டு வராங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எத்தனையோ படங்களை நடித்து புயர் புகழ் உலகளவில் பெற்று அதை விட்டு வருகிறார் என்று சொல்கிற போது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஆதாயம் பெறுவதற்காக வராங்க. அரசியல் நமக்கும் ஒரு லாபம் கிடைக்கணும் தான் வராங்க. சும்மா போயிட்டு அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணி வரமாட்டாங்க. அப்படி பார்க்கிற போது உதயநிதி அவர்கள் எதிர்காலத்தில் அரசியல் நிகழ்வுகளை எதிர்கொண்டு தாக்கு பிடிக்கிற அளவு கஷ்டம். அதெல்லாம் கனிமொழியை கூட துணை போச்சல பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நின்று ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல வர்றதுக்கு காரணம் துணையா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கிற போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அமித்ஷா அவர்கள் 1 மாசத்துக்கு 2 முறை வந்தா கூட இங்க ஒர்க் அவுட் ஆகாது. ஏங்க நான் கேட்கிறேன், இங்க மாநிலத்துக்கான அரசியல் கட்சிகள், மாநிலத்துக்கான தேர்தல்,
எடப்பாடியா ஸ்டாலினா என்று வருகிற கூட வச்சுங்க. அப்படி வச்சுக்கிற போது இந்த இடத்துல எடப்பாடி வந்து சகிப்புத்தன்மை வேணுங்க. அரசியல கலைஞரை விட சகிப்புத்தன்மை யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்கும். அரவணைச்சு போகணும், தேர்தல் அரசியல வெற்றி பெறணும். அப்படி பார்க்கிற போது தினகரன் வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், அண்ணாமலை வேண்டாம், யாரும் வேண்டாம், தேமுதிகவும் வேண்டாம்னு சொன்னா எப்படி சொல்லுங்க? கொள்கை, தேர்தல் கொள்கை உடன்பாடுகள், மறைமுக உடன்பாடுகள் சொன்னா அவரு மறைமுக உடன்பாடுன்னு சொன்னா தேமுதிக ராஜ்யசபா எம்பி தரங்க ஒத்துக்க சொல்றீங்க. அந்த இப்ப திமுக கமலஹாசன் சொன்ன வாக்கு காப்பாத்திட்டாங்க. இன்னைக்கு அதிமுக காப்பாத்திருக்கும்ல, காப்பாத்தும் எப்படி வந்து அந்த அம்மா வந்து உள்ள இணையும். சோ அப்படி போது இப்ப என்ன சொல்றாங்க, ஜனவரி மாசம் அளவுல பார்க்கலாம், இப்போதைக்கு வேணாம்னு சொல்றாங்க. ஜனவரி மாசம் வரலாம், வராமும் போகலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல அதிமுக என்ன சொல்றாரு, இன்னும் நிறைய கட்சிகள் வருது. எந்த கட்சி வரப்போகுது? திமுக சென்டஸ் ஃபுல்லா வந்து இதாயிடுச்சு. எவனோ அடிச்சு துரத்துனா கூட வரமாட்டான். துரத்துனா வரமாட்டான். திருமாவளவனுக்கு 9 சீட்டு, சூட்கேஸ் அதிகப்படுத்தினா அங்கே இருந்துருவா. அப்படி எல்லாம் சூட்கேஸ் எல்லாம் பேரம் முடிஞ்சிடும். திமுக ஒரு செங்கலும் உடையாது, நீட்டா எல்லாம் கட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க எந்த கட்சிங்க வரும்? ஏதாவது உதவாத லட்டர்பேட் கட்சியோட போன எம்எல்ஏ மன்சூர் அலிகான் போனார்ல, அது மாதிரி வேணா ஏதாவது போலாம் முடிய. எடப்பாடிக்கு சரிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நயனா நாகேந்திரனை பார்த்து ஓட்டு போடுகிற நிலைமை கிடையாது. அண்ணாமலைக்காக எடுத்து பாருங்க, ஒரு கூட்டம் கத்துச்சு. நயனாருக்கு ஏதாவது கத்துனாங்களா? அப்படிங்கிற போது அண்ணாமலைக்காக ஃப்ரேம் உருவாயிடுச்சு. ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா உருவெடுத்து ஒரு தலைவருக்கான அந்த முகம் 4 பேர் ஒரு தலைவர். அவரு ஆடு மேய்க்க போறாரு, மாடு மேய்க்க போறாரு, அதெல்லாம் எது சொல்லிட்டு விவசாயம் பண்ண போனா கூட ஒரு தலைவர் ஆகிவிட்டார். அதுதான் திண்ணம். ஒரு தமிழகத்தில் அழிக்க முடியாத, அசிக்க முடியாத ஒரு தலைவராக உருவெடுத்து விட்டார் அண்ணாமலை. அதுல வைத்துக் கொள்ள எந்த மாற்றம் இல்ல. இன்னைக்கு 4 பேர்ல ஒரு 4 பேர் ஒரு டான், அவரும் ஒரு டானா இருக்காரு. அது எந்த மாற்றம் இல்ல. ஆனால் மறுபடியும் பாஜகவில் வந்து அவருக்கு தொடர்ந்தா கூட பாஜக அதிமுக எப்படி சென்ட்ரல் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தோச்சோ அதே மாதிரிதான் இந்த தேர்தலும் தோற்பதற்கு வாய்ப்பு இருக்க ஒழிய ஜொலிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அதெல்லாம் அண்ணாமலை அங்க இருந்தாலும் மைனஸ் பிளஸ் என்பது ரொம்ப குறைவு. ஏன்னா அந்த பொறுப்பை எடுத்தது பலவீனம் தான். ஆனா இந்த காலகட்டம் போதுமானதா இருக்கா கட்டமைச்சுக்கிறதுக்கு? அண்ணாமலை இல்லாம திருப்பி போட்டாலுமே வாய்ப்பே இல்லை. கேசவ சக்கரவர்த்தி போதும். கேசவநாயகம் ஒரு பில் திட்டத்துக்கு அவர் நம்பர் 1. நேற்று ஒரு பில் திட்டிருப்பாரு. அவர் உழைப்பாளர். அவர் பில் திட்டம் பார்த்தா ஷூ செப்பல் எல்லாம் பார்த்தா பழச மாதிரி போட்டுட்டு துணியெல்லாம் அழுக்க அப்படியே மாமான்னு உழைக்கமா இருப்பாரு. அதுக்கு அடுத்து மீட்டிங் முடிஞ்சு பார்த்தா வெள்ளைஞ்சோர்மா நல்ல வேஷம் போட்டு இருப்பாரு. ஸோ அதனால அங்க இருக்கவங்கள 1000-2000 கேஸுங்க. பிஜேபி இருக்கிறவங்கலாம் பிஜேபி வந்து தரமான குவாலிட்டி லீடர்ஸ் கிடையாது. அதாவது ஒரு தலைவனை வைத்துக் கொண்டு வெற்றி பெறணும். ஒருத்தன் ராஜ்நாத் சிங் தொடர்பான், ஒருத்தன் ஊபி முதலமைச்சர் தொடர்பான், ஒருத்தன் ஒரு டெல்லியில அப்படி தொடர்பான். இப்படி இருக்கும் அந்த கட்சி எப்படி ஆட்சி பிடிக்க முடியும்? இதே அண்ணாமலை எப்படி சிஎம் ஆக முடியும்? அந்த கட்சியில வாய்ப்பே கிடையாது. அண்ணாமலை வளர்த்தால் அவருக்கே ஆபத்து. நேத்து நான் ஓப்பனா சொல்றேன், அமித்ஷா அவர்கள் சிரித்ததையே வைத்துக் கொள்ளலாம். அண்ணாமலைக்கு ஆப்ரேஷன். தனி ஒரு மனிதன் வளர்வதை பாஜக பொறுக்காது. சித்தாந்தத்திலே உடன்பாடு கிடையாது. எவ்வளவு பெரிய கொம்பெல்லாம் பாஜக காணாம போனது தவிடுபடியானதான் உண்டு. அப்படி பாக்குற போது நேற்றே அண்ணாமலைக்கு அமித்ஷா அவர்கள் நாள் குறித்து வச்சிருப்பாரு. எப்படா அந்த ஆளை காலி பண்ணு சொல்லி முடிவு அப்படி முடிவு எடுத்துட முடியுமான்னு கேட்கிறேன். ஏன்னா தனி ஒருவர் பாஜக விருப்பம் மோடி அவர்களை தேசிய பாஜக அரசு தனி ஒருவருக்காக இயக்கம் அல்ல, தனி ஒருவர் வளர்ச்சிக்காக இயக்கம் என்பது அவருடைய சித்தாந்தம். இன்னைக்கு மோடிக்கே அல்லோல குத்துனுக்குறாங்க. அப்படி பார்க்கிற போது இனி வருங்காலத்துக்கு அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் தொடர்வது கேள்விக்குறி. அப்படி தொடர்ந்தால் அவர் வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிடும். ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு சரி, இப்போ திமுக எடுத்துங்க, ஸ்டாலினை ஃபாலோ பண்ணி வராங்க. எடப்பாடி எடுத்துங்க, ஏதோ ஒரு 10 பேர் வட்ட ஃபாலோ பண்ணி வரான். ராமதாஸ் எடுத்துங்க, ஃபாலோ பண்ணி வரான். இப்ப திருமாவளவனுக்கு ஒரு ஃபாலோ பண்ணி ஒரு கூட்டம், எல்லாருக்குமே அது மாதிரி இருக்கு. அப்படி இருக்கிற போது அண்ணாமலையை ஃபாலோ பண்ணோட ஆட்களுடைய எண்ணம் கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நயனா ஃபாலோ பண்ணி எப்படி வருவாங்க? சரி, அண்ணாமலையை தூக்கிய போது நம்ம அவங்க ஒருத்தர் வந்து கட்சிக்குள்ள எப்படி நினைவாங்க? அவங்களுக்கான எதிர்காலம் என்ன? யாரும் நம்பி அரசியல் பண்ணுவாங்க? சரி, இப்போ ஒரு தலைவன் போறோம்னா தலைவன் நம்ம போனா நமக்கு ஏதாவது பலன் கிடைக்கும், நமக்கு ஏதாவது சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ ஆகலாம், கவுன்சிலர்லாம், சேர்மன் ஆகலாம், நமக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சமுதாயத்தை நோக்கத்திற்காகத்தான் ஒரு தலைவர் முன்னாடி கொள்கை கோட்பாடு அப்புறம் அதுக்காக வராங்க. அப்படி பாக்குற போது இந்த இடத்துல எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? சரி, நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன். மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் எப்படி எடப்பாடி முதலமைச்சர் சொல்லுவாரு? சோ அப்படி சொன்னா திராவிட இயக்க திமுகவும் திருடர் இயக்கம் தான், அதிமுக திருடனா, 2 பேருக்கு அப்படியே அண்ணாமலை உடந்தையா? இந்த சந்தேகம் வருதுல்ல. அப்படின்னா அண்ணாமலை ஏத்துக்குவாரா? சோ அதுல முரண்படுறேன். அப்படின்னா வந்து என்னன்னா, இதுல இருந்து அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செய்ய மாட்டார். எடப்பாடி முதலமைச்சர் செய்யறது கேள்விக்குறி. அவர் செஞ்சாருன்னா அவரோட ரெப்புடேஷன் போகும். எப்படின்னு சொன்னா அவர் ஊழல் அங்கிருக்க மாட்டோம். திமுக மட்டும் அடிச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க ஏ திருடன் பி திருடன் 2 பேரும் டிஃபரெண்ட் இல்ல. அவன் அதிமுக என்ன ஃபார்முலா திருடுவானா அதே ஃபார்முலா திமுக திருடுது. 2 பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணு இல்லையே. அப்படின்னா அந்த கட்சியில நீங்க வெற்றி பெறுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான அங்கீகரிச்ச மாதிரி இருக்கும். காமன் பீப்புள் லீடர்ஸ் ஆயிரீங்களா, அப்புறம் மாற்றத்தை எப்படி கொடுப்பீங்க என்ற கேள்விக்குறி வருதுல. அண்ணாமலை வாழ்க்கை கேள்விக்குறி வருதுல. அண்ணாமலை வயதான அண்ணாமலையாக இருந்தால் பரவாயில்ல, இளமையான அண்ணாமலை இருக்கிற போது எப்படி அவர் எதிர்காலம் ஒர்க் அவுட் ஆகும்?
அவருடைய தலைவர் நம்பி எப்படி வருவான்? அப்படி பார்க்குற போது அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 2000 கேஸ்கள் மறுபடியும் அப்படின்னு சொல்றேன். லீடர்ஸ் கிடையாது, பாலிட்டிஷியன் கிடையாது. அதாவது பொலிட்டிஷியனுக்குன்னு சில கூறுகள் இருக்கிறது, திறன்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கான எத்திக்ஸ் வந்து பாஜக இருக்கிற நபர்களுக்கு கிடையாது. இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சுயநலவாதிகளா இருக்காங்க, தன்னலவாதிகளா இருக்காங்க. இன்னைக்கு எல்லா அரசியல்வாதிகளும் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா கொஞ்சமாவது வந்து காமன் அஜெண்டா இருக்கணும். இங்க அப்படி இல்லை. தனக்காக இப்ப நான் தமிழிசை இருக்காங்க, தன் வளர்ச்சிக்காக இருக்கக்கூடிய நபர். நாடா சமயத்துக்கு ஒண்ணும் செய்யாது, கூட இருக்கிறவங்க விவேக் ஒரு சொன்ன மாதிரி ஏங்க இவ்வளவு பேர் நம்பிக்கை என்ன செஞ்சீங்க? அதே கதை தான். வானதி சீனிவாசன் ஒண்ணும் செய்யாது, நயனாராயணன் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. இருக்கிற பேராச சீனிவாசனோட வாயில் வட சூடக்கூடிய நபர்களை வைத்துக் கொண்டு கட்சி ஆட்சி எப்படி பிடிக்கும் சொல்லுங்க? எப்படி பிடிக்கும்? எந்த விதமான நடவடிக்கை? மீடியா பாலிடிக்ஸ் பண்றவங்க எப்படி ஃபீல்ட் பாலிடிக்ஸ் பண்ணாங்க, சோஷியல் மீடியா பாலிடிக்ஸ் பண்ண ஒர்க் அவுட் ஆகாது. கள நிலவரத்துல பண்ணலையா இவங்க யாருமே? இந்த தலைவர்கள் யாருமே கள நிலவரத்துல வந்து ஒரு பின்னாடி 10,000 பேர் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். பாஜகவுடைய மாநில நிர்வாகிகள் பின்னாடி ஒரு 10,000 பேர் ஒரு தொகுதியில் அடையாளம் படுத்துங்க பார்க்கலாம். ஒருத்தனாவது அடையாளம் படுத்துங்க. ஒண்ணுங்கிற கேரஃபிளாட் போறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஓடா நொண்டிக்குறையை வைத்துக் கொண்டு ஓடு என்று சொன்னால் அமித்ஷாவுடைய கணக்கு எப்படி பலிக்கும்? இல்ல, அமித்ஷா அவர்கள் வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்க்காம தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. இன்னொன்னு தமிழர்களை பற்றியும் இந்த மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் எண்ணங்களை பற்றியும் அரசியலை பற்றியும் மாண்புகளை பற்றியும் புரியாத பதிராக போவார் அமித்ஷா அவர்கள். அமித்ஷா அவர்கள் தப்பாதான் முடிவு எடுத்திருக்காருன்றீங்க? 100%. ஏங்க எப்படியா ஒரு பேரண்டியா லீடரு, ஒரு கரிஸ்மாட் லீடரு, பெரிய லெவலில் இந்திய அளவில் பேசக்கூடிய பொருளா இருக்கிற போது வாக்கு வங்கி கூட்டினதுக்கான காரணம் மோட்டான்னு சொன்ன கட்சியை 11% கூட்டு வந்து நம்ம கிராமத்துல நெல் பயிர் இருக்கு இல்லையா, நெல் பயிர் வந்து நம்ம நடுவோம், நாத்து நட்டு எல்லாம் விட்டு ஒரு பால் விடுற ஸ்டேஜில் அறுத்த கதையா? பாஜக வளர்த்து பால் விடுற கதையை இதுக்கு செல்லு வந்த போது அறுத்தாங்கன்னா அந்த கட்சி வளர்ச்சியா வீழ்ச்சியா? முட்டாள்கள் கூட செய்ய மாட்டாங்க. ஒரு அறிவுசார் அரசியல் சாணக்கியன் என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு தவறை செய்ய மாட்டாங்க. திமுக மனம் குண்டுகிறது அப்படின்னு மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. ஆஹா, அமித்ஷா அவர்களே உங்கள் சாணக்கியம் பழித்து விட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி நினைக்கிறாங்களா? இல்லனா அமித்ஷா அவர்களுடைய பேச்சையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்குல்ல. திமுக நான் கூட தாங்க பேசுவேன். நான் நீங்க கூட இருந்தாலும் மேடை மாக்கி பிடிச்சா பேசுறோம். திராவிடக்கும் ஊழலுக்கு ஊற்றாக இருக்கிறது, வேறாக இருக்கிறது, இடி 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 இடியாக பாய போகிறது. அத்தனையும் இவங்க மட்டும் யுத்தமார்களா? காங்கிரஸோட மோசமான ஒரு கரெக்ட் கட்சி பாஜக. அவன் சின்ன திருடன், இவன் பெரிய திருடன். திமுக எப்படி சின்ன திருடன் பெரிய திருடன், அதே மாதிரிதான் அது. அப்பனும் சொப்பனும் சாதாரணமா இல்ல. அதாவது 2 இயக்கமும் மாறு. ஒண்ணு பெரிய நாட்டுக்காக தியாகிகள் கிடையாது, 2 பேர் களவாளி தான். அது பெஸ்ட் களவாளின்னு வச்சுக்கோங்க. இவர்கள் வந்து தேர்தல் அரசியல் தெளிவாக நகர்த்தி கொண்டிருக்காங்க. அதே மாதிரி திமுகவும் பாஜக ஃபார்முலாவை வலியுறுத்துறாங்க. அடுத்து வர சட்டமன்றத்துல நிச்சயமா நிறைய அரசு அதிகாரிகளுக்கு எம்எல்ஏ வர போறாங்க. நிறைய விஷயங்களை பார்க்க போறீங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். அமித்ஷா அவர்கள் இங்க வந்து பேசி இருந்தாலுமே உதயநிதி அவர்கள் வந்து டாஸ்மாக் வழக்கில் வந்து கைது செய்யப்படலாம், அவருக்கான அழுத்தம் இருக்கு, அதனால கொஞ்சம் கேப் விட்டுருக்காரு, உடம்பு சரியில்லைன்னு ஓய்வு எடுக்கிறாரு. ஆனா சில தனிப்பட்ட நிகழ்ச்சிகள்ல பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? உதயநிதியே கைது இப்போ லாஸ்ட் கேஸே போட்டாங்க, ஜாமீன் வாங்கிட்டாங்க. அது மாதிரி அதெல்லாம் ஒரு மேட்டருங்க. அரசியல்வாதிக்கு ஜெயிலு பெயில் எல்லாம் சகஜங்க. இதே வந்து மீசாவில் வந்து ஸ்டாலின் இது பண்ண வரலாறா சொல்லவா? அது வந்து காணாம விட்டுருங்க. இதுக்காக நீண்ட நேரம் சொல்லணும். அதெல்லாம் சகஜம். அரசியல் தலைவர் என்றால் சிறைக்கு செல்வதும் பெயில் வாங்குவதும் ஜாமீன் வாங்குவதும், ஜாமீன் வடிவ மாதிரி இந்த மீன் எங்க பார்த்தாலும் கிடைக்கல மாதிரி தான். அது மாதிரி ஜாமீன் வாங்கிடுவாங்க. ஒன்னும் பெரிய பதவியில் வர முடியாதுல்ல. அவர் அடுத்த தலைவர், ஒரு முதல்வர். செந்தில் பாலாஜிக்கே வழிவிட்ட போது உதயநிதிக்கே வழிவிடாது. இப்ப அவர் பதவியே இல்லாம, அமைச்சர் பதவி இல்லாம இருக்காரு செந்தில். மறுபடியும் ஆனார் இல்ல, மறுபடியும் ஆவார். வெயிட் பண்ணுங்க. சட்டங்களுக்குள்ள 1000 குறுக்கு வழிகள் இருக்கு. அந்த குறுக்கு வழிகள் சட்டங்கள், அம்பேத்கர் உருவாக்கிய சட்டங்களில் ஓட்டைகள் நிறைய இருக்கிறது. அவர்கள் ஓட்டைகள் தப்பிச்சு விடலாம். ஒன்னும் பெரிய மேட்டர் கிடையாது. இந்திய அரசியல் சட்டம் வந்து அப்படியே எல்லாரும் கிடையாது. நல்லவனுக்கும் சட்டம் பயன்படும், கெட்டவனுக்கும் சட்டம் பயன்படும். சட்டம் சாமானியனுக்கும் பயன்படும், பணக்காரனுக்கும் பயன்படும், கொலைகாரனுக்கும் பயன்படும், திருடனுக்கும் பயன்படும். அனைவருக்கும் பொதுவான சட்டம் அம்பேத்கர் உருவாக்கிய சட்டம். பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தாலும் பேட்டியினுடைய தொடக்கத்தில் சொன்னீங்க, சிறுபான்மையினர் ஓட்டு அப்படிங்கிறது வந்து பாஜக கூட அதிமுக இணைஞ்சதுனால கட்டாயம் அது அதிமுகவுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஒரு பக்கம் நீங்க சீமான் விஜய் அவர்களுடைய வாக்கு சதவீதம் 20% கிட்ட உயரும் கருத்து சொன்னீங்க. அதுக்குள்ள இந்த சிறுபான்மையினரோட வாக்கு சதவீதம் இருக்குமான்னு கேட்கிறேன். அந்த 20%க்குள்ள யாருக்கு? விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும். இந்த சிறுபான்மையினர்களுக்கு போவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. விஜய் அவர்களுக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென் சென்னை மற்றும் எல்லா பகுதியிலும் மீனவ கிறிஸ்துவ ஓட்டுகள் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சீமான் அவர்களுக்கு இதுக்கு மேல் இறங்குமுகம் தான், ஏறுமுகமும் கிடையாது. சீமான் அவர்களுக்கு இதுக்கு மேல் ஓட்டு பர்சன்டேஜ் எல்லாம் கூடாது, இறங்குமுகமாக இருக்கும். ஏறுமுக அரசியல் இதுக்கு மேல் வராது. விஜய் அவர்களுக்கு ஏறுமுக அரசியல் தொடங்கிவிட்டது. நிச்சயமாக அவர் குறைஞ்சபட்சம் கூட்டணி இல்லாத தனித்துவமாக நின்றால் நிச்சயமாக 20% வாக்குகளை ஒழுங்காக கட்டமைத்து நிர்வாகிகளை போட்டு சட்டமன்றத்தில் கேண்டிடேட்டை போட்டு
பிரச்சாரம் ஒழுங்கா செஞ்சார்னா நிச்சயமா விஜய் அவர்களுக்கு நிச்சயமா ஒரு 20% வாக்களை பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கூட்டணின்ற பேர்ல ஏடிஎம் கூட போனார்னா மக்கள் நீதி மையம் மாதிரி ஆயிடும். சோ அதை விரும்ப மாட்டார் விஜய். நான் பாக்குறேன், நான் படித்த கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர் என்ற பார்வையில் பார்க்கிற போது விஜய் அவர்கள் தனித்துவமான தலைவராக வருவதற்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஒளிய கூட்டணி வச்சு மக்கள் நீதி மாதிரி நாசமா போறதுக்கெல்லாம் வைக்கல. அப்படி பார்க்கிற போது விஜய் அவர்கள் நிச்சயமாக 2031 தேர்தலுக்கான பேஸாக ஒரு போர்க்களத்தில் ஒரு பயிற்சிக்கான தேர்தலாக இந்த 2000 தேர்தலை பார்ப்பார்னு பார்த்துக்கலாம். சிறுபான்மையினர் ஓட்டு குறித்து பேசுறதுனால ஒருவேளை விஜய்க்கு போகக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வந்து அது திமுகவிடம் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்கு சதவீதமா இல்ல பொதுவான? சரி, ஏடிஎம்கே போகல. இப்ப பிடிக்கலன்னா ஏடிஎம்கே முன்னெல்லாம் கலைஞர் பிடிக்கல, ஜெயலலிதா கலைஞர். இன்னைக்கு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி வந்துச்சு இல்லையா? அப்படி பாக்குற போது ஏடிஎம்கே வராது. எடப்பாடியுடைய முகத்தை பார்த்து இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. வேணா இந்த புரோக்கர்ஸ் இருக்காங்க, மீடியா புரோக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க வேணா போடுவாங்க. ரங்கராஜ் பாண்டே, சவுக்கு சங்கர், இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க இல்லையா புரோக்கர்ஸ், அந்த சோசியல் மீடியா புரோக்கர்ஸ், இவங்க வேணா ஓட்டு போடுவாங்க ஒழிய மற்றபடி காமன் பீப்புளா இருக்கிற கிறிஸ்துவ சிறுபான்மையர் வாக்குகள் எடப்பாடி முகத்திற்கு விழாது. தெளிவாக புரிந்துக்கூடும், விழாது, வாக்குகள் விழாது. அப்ப இந்த விஷயம் அப்படிங்கிறது திமுகவுக்கு தான் பலமா போகும். திமுகவுக்கு பலம், விஜய்க்கு பலம், ஏடிஎம்கே பலம் கிடையாது. பலவீனமாகி விட்டது. பலமான இயக்கமாக 26% வாக்குகளை இருந்த அதிமுக இன்றைக்கு பலமிழந்த இயக்கமாக உருவெடுத்து விட்டது. சோ இனி வருங்காலத்திற்கு அந்த கட்சி அழிவு நோக்கி போகிற வளர்ச்சிக்கு அல்ல. ஏன்னா லீடருக்கான குவாலிட்டி இல்ல. எண்ணியல் பண்பியல் செயல்பாடுகள் உள்ளடக்கிய ஒரு தலைவராக எடப்பாடி அவர்கள் இல்ல. இந்த 4 ஆண்டுல கட்சியும் சின்னத்தையும் அந்த அலுவலகத்தையும் போராடி கொண்டிருக்கிறார் ஒழிய ஆளுங்கட்சி அகற்ற நோக்கத்திற்காக நாளொரு மேனி பொழுதுறவனமும் போராட்டங்களையும் அரசுக்கான கருத்துக்களையும் பதிவிடவில்லை. அப்படி பதிவிட்டாலும் மக்கள் மத்தியும் போய் சேரல. ஒரு சிறந்த எதிர்கட்சி செயலராகவே இல்ல. இப்ப இருக்க எதிர்கட்சி செயலராக பார்த்தா அண்ணாமலை, சீமான், விஜய் கூட சொல்லுவாங்க ஒழிய எடப்பாடியை சொல்ல மாட்டாங்க. இப்படிப்பட்ட மைனஸ்ல இருக்கிற போது கூட்டணி கட்டமைப்புகள் இன்னும் போராட்டி இருக்க போது வலுவான கூட்டணி வைத்துக் கொண்டு பூத்து கமிட்டியில 300 பேரை ஒரு பூத்துக்கு உருவாக்கணும்னு சொல்லி திமுக ஃபார்முலா போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. வேற லெவலில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு சென்னையில மட்டுமே 85,000 பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஓட்டுக்கெல்லாம் திமுக போகும். தேர்தல் அரசியலை தெளிவாக செய்கிறது திமுக, தேர்தல் அரசியலை சொதப்பி கொண்டிருக்கிற அதிமுக கூட்டணி. அப்படி இருக்கிற போது இங்க இருக்கிற பாஜக கூட்டணி எப்போ அண்ணாமலையை தூக்குனாங்களோ அப்பே அது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அண்ணாமலையே தலைவரானா கூட அந்த கட்சியை காப்பாற்ற முடியாது. கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. அண்ணாமலை குறித்து பேசுறதுனால சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி இசைஞானி அவர்கள் கலந்து கொண்ட இளையராஜா அவருடைய நிகழ்ச்சியில கலைஞர் திரு கருணாநிதி அவர்களை பற்றியும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பற்றியெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தார் அண்ணாமலை. அது ஏதோ ஒரு மென்மையான போக்கு திமுக பக்கம் அண்ணாமலைக்கு வந்துருச்சோ அப்படின்னு தோணுது. என்ன காரணம்? முதிர்ச்சி, அரசியல் முதிர்ச்சி வந்துருச்சு. பக்குவம், அறிவு, ஆற்றல், சிந்தனை, செயல், தொலைநோக்கு பார்வை, உள்ளர்த்தம் இல்லாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய நபர், அரசியல் புரிதல் கொண்ட நபர், நீண்ட தினம் லாங் டைம் கேமுக்கு தயாராகிற ஒரு போர்க்களத்தை உருவாக்குற ஒரு தளபதியாக அண்ணாமலை இருக்கிறார். நான் பார்க்கப்படுறேன். மக்கள் தலைவராக, மக்கள் முதல்வராக அண்ணாமலை எதிர்காலத்தில் வருவார். அது திண்ணமாக பார்க்குறேன். ஏன்னா காக்கா பார்க்கிற போதே தெரியும்னு சொல்லுவாங்க நம்ம கிராமத்தில். அது மாதிரி அண்ணாமலையுடைய நகர்வுகள், பேச்சுக்கள், செயல்கள், முகபவனை எல்லாம் பார்க்கிற போது ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நகரால் என்று நான் பார்க்கப்படுகிறேன். அது பாஜகவை ஆட்சி உட்காரத்துக்கு இருக்கலாம், இல்ல திமுக வீழ்த்துறதுக்கு இருக்கலாம், இல்ல அதிமுக வீழ்த்துறதுக்கு இருக்கலாம், எல்லாரும் வீழ்த்தி தாவரத்து கூட இருக்கலாம். சோ ஆக மொத்தம் ஒரு சிங்கம் வேட்டைக்கு தயாரிட்டதாக நான் பார்க்கலாம். சிங்கம்ங்கிறது அண்ணாமலை என்கிற சிங்கம் வேட்டைக்கு தயாரிச்சு காவல்துறை அப்படிதான் அங்க இருந்தாரு. அது ஒரு அசிங்கமா இருந்தாரு. சிங்கமா இருந்தாலும் அதெல்லாம் அந்த மனுஷன் அரசியலிலும் அப்படித்தானா? அவரு நிச்சயமாக சிங்கம் பதுங்குறது என்றால் வேட்டையாடுகிறதுன்னு அர்த்தம். எப்போது வேட்டையாடுகிறது, யாரை வேட்டையாடுகிறது தான் பார்க்கணும். கம் பேக்ன்ற மாதிரி வெயிட் அண்ட் சி, விரைவில் வரப்போகுது திரைப்படம் சொல்ற மாதிரி, அது மாதிரி கொஞ்சம் பொறுத்து இருந்தால்தான் நிச்சயமாக இங்க இருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை மாற்றத்தை உருவாக்குகின்ற தலைவராக இருக்கிறவர் நிச்சயமாக அதிமுக அங்கீகரிக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து திமுகவுக்கும் ஆதரவா இருக்க மாட்டார். ஏன்னா இரு திராவிடங்களை ஒழிக்க வேண்டும் நோக்கத்திற்காக இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும், மாற்று அரசியலை கொடுக்க வேண்டும். தமிழ் தேசியம் திராவிடம் இல்லாமல் நான் மக்கள் முன்னேற்றத்திற்காக, நான் மக்கள் எல்லாருக்காகவும், நான் எனக்காக அல்ல எல்லா மனிதருக்காக, பிரச்சனைக்காக நான் குரல் கொடுக்கிற மனிதனாக இருப்பேன் அப்படின்னு போது காமன் லீடராக இருக்கிறார் அண்ணாமலை. எல்லோருக்குமானவன், நான் எனக்கானவன் அல்ல, திராவிடம் சொல்லி பிரிக்குவானா, அம்பேத்கரும் பிரிக்குவானா, பெரியாரனும் பிரிக்குவானா,
எல்லா மக்களுக்காகவும் நான் மாற்றை கொடுப்பதற்காக நான் அப்படி இருக்கிற போது இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு மக்களுடைய தேவை என்ன, அதை வெளிப்படுத்தும் நோக்கத்திற்காக செயல்படக்கூடிய நபர் அண்ணாமலை இருக்கிற போது அந்த கட்சி தளர் இல்லாம பக்கத்துல உட்கார வச்சா எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும்? மிகப்பெரிய முட்டாள்தனம், அரசியல் மிகப்பெரிய தவறு செய்து விட்டார்கள். இதுவே அந்த கூட்டணிக்கு சரிவு. எடப்பாடி வந்துங்க காம்ப்ரமைஸ் சொன்னாங்க. இதெல்லாம் அப்பமூட்டு கட்சியா? எம்ஜிஆர் உருவாக்கும் கட்சி, ஜெயலலிதா வரும் கட்சி. இந்த ஆபீஸ் நான் இல்லைன்னா வேற ஒருத்தர் வருவோம் வாடகைக்கு. இது யாருக்கும் இந்த வீடு இருந்தாலும் கிடையாது, ஆபீஸ் இருந்தால் கிடையாது. அடுத்தது டிராவலிங் லைஃப். நம்ம ஒவ்வொரு நாளும் பயணங்கள் செய்து கொண்டிருக்கோம், இறப்பை நோக்கி. பிறப்பு நோக்கி அல்ல, இறப்பை நோக்கி போய் கொண்டு இருக்கிற போது சாக்ரிஃபைஸ் வேணும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேணும். அப்படி இருக்கும்போது அது இல்லாத போது தலைவன் வெற்றி பெற முடியாதுங்க. இன்னைக்கு எல்லாரையும் ஏத்துக்கணும், திட்டதான் செய்வான், அரவணைக்கு போய் தான் ஆகணும். இதெல்லாம் இருந்தால் தான் பாலிடிக்ஸ். அப்படி பார்க்குற போது ஓபிஎஸோட நீ உத்தம காந்தியா இல்லை கக்கனா இல்லை நேர்மையின் புதல்வனா? கிடையாது, நீயும் பழைய திருட தானே. அப்படி இருப்ப அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதானே. வரம் கொடுத்த சசிகலா வேண்டாம், ஓபிஎஸ் வேணாம், தினகரன் வேணாம், தேமுதிகவுடைய சீட்டு கொடுத்தா அது கொடுக்க மாட்டேன்னு சொல்றது, இந்த பக்கம் அண்ணாமலை தூக்குனாதான் கூட்டணின்னு சொல்றது, எல்லாமே முரண்பாடா இருக்கு. இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஆப்போசிட்டா செய்யற போது இவ எப்படி குவான்டிட்டி லீடரா வர முடியும், நாட்டு ஆள முடியும்? சாதாரண ஒரு 4 தலைவர்களே சகிச்சன்மை பண்ணி கூட்டுன்னு போகாது, டிராவல் பண்ண முடியாத ஆளு எப்படி நாட்டு மக்களை டிராவல் பண்ணி கூட்டு போவாரு? எண்ணம் சுயநலமா இருக்குல்ல. அப்புறம் பொதுநலம் இல்லாத போது அரசியல் எப்படி வெற்றி பெற முடியும்? கஷ்டம். பார்ப்போம். 2026 தேர்தலில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைய இருக்கு. பார்ட் 1 வச்சுக்க, ஒன்று நிறைய கதைகள் சொல்றேன். போக போக எதிர்காலத்துல பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அமித்ஷா அவர்களுடைய வருகை ஒரு மாதம் ஓய்வுக்காக சென்றிருந்தேன். அதுக்காக நீங்க வேற மாதிரி எல்லாம் இது பண்ணிக்க இல்ல, நான் அப்படிதான் நினைச்சேன். ஒரு மாதம் நீங்க இல்லாம வெயில் மெட்ராஸ்ல தாங்க முடியல, வெயில் பழுக்க அடிக்க, ரத்தம் வருது. அதனால நான் அரசியல பார்த்தாலும் வெறுப்பா இருக்கு. அதனால வெயிலுக்கு தோட்டத்துக்கு கிராமத்துக்கு போயிட்டு இன்னைக்கு ஓய்வு எடுத்துட்டு நேற்று தான் வந்தேன். அதான் அலுவலக பணி தொடர்றேன். அதனால யாருக்காகவும் நான் அல்ல, எனக்காக நான், நாட்டுக்காக வந்து அண்ணாமலை சொல்ற மாதிரி. அவர் என்ன இப்ப என்ன சொன்னாருன்னா, இது அண்ணாமலை ஏதோ டைலாக் சொன்னீங்களே, அண்ணாமலை போயிட்டு பிறகுதான் இல்லாத. ஆமா, நீங்க இல்ல அப்படி கிடையாது. அண்ணாமலை இன்று வந்தவர், நான் அன்று இருந்து இருக்கிறேன். நான் கலைஞரை பார்த்தவன். கலைஞர் கூப்பிட்டு என்கிட்ட எப்படி கண்ணா 2024 தேர்தல் இருக்கு அப்படின்னு கேட்டார். திருநாவுக்கரசு எப்படி இருக்கு கேட்பார். நான் சொன்னேன், இது மாதிரி தொகுதி வெற்றி தான் சொன்னேன். கலைஞரிடம் பயிற்சி பெற்றிருக்கிறேன், ஜெயலலிதா அம்மையாருடைய பயிற்சி பெற்றிருக்கேன். அப்படி ஸ்டாலினிடம் பயிற்சி பெற்றிருக்கிற போது இந்த அரசியலில் நான் எல்லாரையும் பார்த்து, அண்ணாமலை அவருக்கும் நீங்க கோவையில வந்து ரொம்ப தீவிர, அவரையும் நான் பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். விசித்திரமான மனிதராக இருக்கிறார். சற்றும் எதிர்பாராத, நாம் ஒன்று நினைத்தால் அவர் ஒன்றாக இருக்கிறார், நாம் ஒரு கணக்கு போட்டால் அவர் ஒன்று கணக்கில் இருந்து கொண்டார். விவரமான தெளிவான ஒரு மனிதன் சறுக்கி இருக்கிறார் என்றால் மீண்டும் சறுக்காமல் இருப்பதற்கு ஒரு சறுக்கமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அவரை நம்பி இருக்கிறவங்க கான்ஃபிடண்ட்டாக தைரியமாக இருக்கலாம். நிச்சயமாக நம்பியவர்களை கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு மனிதராக பார்க்கப்படலாம். அண்ணாமலை பொறுத்த காமன் மக்களுக்கான தலைவன், பழகக்கூடிய தலைவர். அப்படி இருக்க போது நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கின்ற தலைவராக மறுபடியும் 2.0 ஸ்டார்ட் ஆகலாம். அது எப்போ ஆகுன்னு தெரியல. அண்ணாமலை 2.2 ஆரம்பம்னே சொல்லலாம். காலம் பஸ் சொல்ல வேண்டும். ஓகே, பல விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி.